அப்ரஹாம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 21 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களின் நிர்வாகிகளை, அந்த சங்கங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த பின்னர் அவர் மிக முக்கியமான 2 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதியம், அவர்கள் இப்போது பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஊதியம் 12,500, அவர்களுக்கு கூடுதலாக 2,500 ரூபாய் அதிகரித்து 15,000 ரூபாய் மாத ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். மற்றொன்று, இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு மே மாதம் அவர்களுக்கு ஊதியம் கடந்த 12 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. இனிமேல் மே மாதம் 10,000 ரூபாய் அவர்களுக்கு சிறப்பு ஊதியமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்கள் 2009ஆம் ஆண்டு அவர்கள் மே மாத பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அதற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் இடையே ஊதிய முரண்பாடு இருப்பதால் சமவேளைக்கு சம ஊதியம் கோரி அவர்கள் போராடி வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த ஊதிய முரண்பாட்டை களைவதற்கு கடந்த பல ஆண்டுகளாக மத்திய அரசு நிதியை வழங்கவில்லை. கல்விக்கான நிதி 3,548 கோடி ரூபாய் கல்வி நிதி இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்பதால் அவர்களுக்கு அந்த ஊதிய முரண்பாடுகளை களைய முடியவில்லை என்று அவர் இந்த பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். இன்று இடைநிலை ஆசிரியர்கள், பகுதிநிலை ஆசிரியர்கள் இரு தரப்பினரிடமும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய இல்லத்தில் பசுமை வழிச்சாலையில் உள்ள அவருடைய முகாம் அலுவலகத்தில் வைத்து பேச்சுவார்த்தையை நடத்தினார். அதில் இருதரப்பு கோரிக்கைகளையும் கேட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஆசிரியர்கள் நியாயமான கோரிக்கைகளுக்காகத்தான் போராடி வருகிறார்கள், அவர் எங்களிடம் போதிய நிதி இருந்தால் அவர்கள் கேட்காமலேயே அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றியிருப்போம் என்றும், தங்களிடம் அந்த நிதி இல்லை என்பதால் அவர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கும் அவர்களுடைய கோரிக்கைகளில் ஒரு பகுதியை மட்டும் நிறைவேற்றுவதற்குமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் என்ற உறுதிமொழியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். பகுதி நேர அந்த ஆசிரியர்கள் அவர்களும் தொடர்ந்து 2 வாரங்களாக போராடி வந்தார்கள். அவர்களுடைய ஊதியம் 2,500 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதாக, இடைக்கால நிவாரணமாக அந்த 2,500 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டிருக்கிறார். இதனால் ஆசிரியர்களின் போராட்டத்தில் ஒரு பகுதி ஆசிரியர்களின் கோரிக்கைகளில் இடைக்கால நிவாரணம் வழங்கி அவர்களுடைய கோரிக்கைகளில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இடைநிலை ஆசிரியர்களுக்கான கோரிக்கையும் விரைவில் நிறைவேற்றப்படும் என்ற உறுதிமொழியை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அளித்த பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். அப்ரஹாம்.